அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நெகேமியா 2:20 அதனுடைய ஒரு பகுதி. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நெகேமியா சொல்லுகிறார். எதை முன்னிட்டு சொல்லுகிறார் என்றால், அவர் எருசலேம் நகரத்தினுடைய அந்த வாசல்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டதை கண்டு அதை குறித்தான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்து வேதனையோடு இருக்கிறார். பிறகு ஆண்டவருடைய கிருபையினால அதை மீண்டுமாக எழுப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லியான ஒரு துடிப்பு இவருக்குள் வருகிறது. அதற்குண்டான அடுத்த முயற்சி எடுக்கிறார். காரியங்கள் அனுகூலமாக ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கமோ சன்பல்லா தொபியா போன்றதான எதிர்ப்பாளர்கள் இவனுடைய செயலுக்கு எதிராக பல விதங்களிலே அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள். அந்த மாதிரியான எதிர்மறையான செய்திகள் வருகிறது. ஒரு பக்கம் தோல்வியின் முகம், இரண்டாவது அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்ற எடுத்த முயற்சியின் போது எதிர்மறையான பேச்சுக்கள், சதித்திட்டங்கள் எல்லாம் நடக்கிற செய்தியை இவன் கேட்கிறான். இந்த மாதிரியான காலகட்டங்களில்தான் இவர் சொல்லுகிறார், எங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் என் செய்வாரே, எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற நம்பிக்கை, விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய நாளிலே உங்களுக்கு கூட சன்பல்லா தொபியா போன்றதான சதிகாரர்களைப் போல ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு சில விஷயங்களிலே தோற்று போனதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். இப்படி ஒரு பக்கம் தோல்வியின் முகம், இன்னொரு பக்கம் அதை வெற்றியாக்க முயற்சி செய்கிற உங்களுடைய முயற்சிக்கு எதிராக சில கூட்டங்கள் எழும்புகிறது. இப்படி பல விதங்களிலே போராட்டமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். வேற எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயம் கிடைக்குமா என்ற கேள்வி கூட உங்களுக்கு எழும்பலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பதில் என்னன்னா, பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய கரம் உங்க மேலதான் இருக்குது. காரியத்தை அவர் அனுகூலமாய் மாற்றி தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த நெகேமியா சொல்றாரு, அப்படி எதிர்ப்பாளர்கள் மூலமாக வந்த செய்தியை கேட்டு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றுதான் சொல்றார். உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியதான அந்த விஷயத்தில் பங்கும் கிடையாது, பாத்தியமும் கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ எதிரிகளுக்கு முன்பாக சவால் விட்டு சொல்லுகிற ஒரு விசுவாச வார்த்தையைத்தான் இந்த நெகேமியா சொன்னார். காரியம் ஜெயமாய் முடிவடைந்தது. ஆகவே பிரியமானவர்களே, நான் எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்றால், எந்த நிலையிலே உங்களுக்கு எதிரான சதித்திட்டங்கள் யார் தீட்டினாலும் பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு தூது, காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செயல்படுவதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நெகேமியா வெற்றி அடைந்தான். 52 நாளில் அந்த காரியத்தை கட்டி முடித்தான். ஆகவே அதே போல இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் குறிப்பிட்ட அந்த நாளுக்குள்ளாக அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை இது என்று விசுவாசித்து எழும்புங்கள், புறப்படுங்கள், காரியங்களை செய்யுங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை இந்த நாளிலே கட்டளையிடுவார். நீங்கள் வெற்றியாளரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு நீ பேசுகிற நல் வார்த்தையின் மூலமாய் நாங்கள் எழும்புவோம், கட்டுவோம். ஜெயம் எங்களுடையதாய் மாறுகிறது. சத்துரு எவ்வளவு தூரம் வர்றான் அப்படிங்கிறது குறித்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறதை மட்டும் நாங்கள் அறிக்கை செய்து காரியத்தை நீரே வாய்க்க பண்ணுகிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிற போது பெரிய வெற்றியை காண்பார்களாக. எந்த விதத்திலும் கூனி குறுகி தலை குனிந்து போகாதபடி ஜெயத்தை நீர் தந்து விட்டீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.